உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்த். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பின்னர் வெளியேறியுள்ளார். ஞாயிறு தாக்குதல் நடந்தவுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடன் பேசியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த ஞாயிறு தாக்குதல் நடந்தவுடனேயே தனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும், குறித்த குறுஞ்செய்தியில் FBI குழுவொன்றை இலங்கைக்கு அனுப்ப தயார் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதாக உறுதியளித்திருந்தார். இதனையடுத்து பல்வேறு தரப்புகளுடன் கலந்துரையாடிய டொனால்ட் ட்ரம்ப் என்னுடன் பேசியபோது தாக்குதல் நடத்திய குழுவினர் ISS உடன் தொடர்புடையவர்களை அன்றி வேறு யாரும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தாக்குதலுக்கு பின்னால் மேலும் சில முஸ்லிம் தரப்பினர் இருப்பதாக தற்பொழுது அரசாங்கம் கூறி வருகின்றது என தெரிவித்துள்ளார். மேற்கு ஆப்பிரிக்காவில் சைபீரியாவைச் சேர்ந்த குறித்த உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல் ஒன்று MSC மரியல்லா கப்பல் கொழும்பை சென்றடைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் 2006ஆம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணைகளில் CIDயின் நகர்வுகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன. பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித்குமாருக்கு ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் சமீபத்தில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் பலியான துயர சம்பவம் நடைபெற்றது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை பகுதிகளில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. அரபிக்கடலில் இந்திய கடற்படை எதிரி நாடுகளின் போர்க்கப்பல்களை ஏவுகணை மூலம் அழிக்கும் சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது. இந்த ஒளிநாடாவில் இந்திய கடற்படை வெளியிட்டுள்ளது. பகல்காம் படுகொலையை நிகழ்த்தியவர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவது உறுதி என பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் வசிக்கும் 5000 பாகிஸ்தானியர்களின் பெயர் பட்டியலை உளவுத்துறை டெல்லி நகர காவலரிடம் ஒப்படைத்துள்ளது. 2 நாட்களில் எல்லை பகுதியான அட்டாரி வழியாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 272 பேர் வெளியேறியுள்ளனர். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். அதனையடுத்து பாகிஸ்தானுடனான அனைத்து உறவுகளையும் இந்தியா துண்டித்துள்ளது. இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திட்டங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தேர்தல் வெற்றி உறுதியானதை அடுத்து லிபரல் கட்சி தலைவர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். பிரான்சில் மே 1ஆம் தேதியுடன் எரிவாயு கட்டணம் வீழ்ச்சியடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது வைக்கப்படும் அழுத்தத்தை மேலும் அதிகரிப்பதாக ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 2 வாரங்களில் ரஷ்ய போர் நிறுத்தத்துக்கு உடன்பட வைப்போம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு கருத்தையே ஜனாதிபதி மேக்ரான் தெரிவித்துள்ளார். அடுத்த 8 முதல் 10 நாட்களில் ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான மகாநாடு நடைபெறும் உத்தியோகபூர்வ தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மகாநாடு மே 7ஆம் தேதி நடைபெறும் என வத்திக்கான் அறிவித்துள்ளது. பிரான்சிஸ் இறந்ததை தொடர்ந்து புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான கருத்தினாக்கள் வத்திக்கானில் கூடி வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த மகாநாடு சிஸ்டைன் தேவாலயத்தில் மே 7ஆம் தேதி இரகசியமாக நடைபெற உள்ளது. இதேவேளை இந்த ஆண்டு பாப்பரச தேர்தலுக்கு 135 கார்டினல்கள் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் புளோரிடாவில் நேற்றைய தினம் நினைவு காசுவ பாலம் அருகே நிகழ்ந்த படகு விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயம் அடைந்திருப்பதாக கிளியர் வாட்டர் நகர காவல்துறை தெரிவித்துள்ளது. கனடாவில் வான்கூவர் திருவிழாவில் கூட்டத்தின் மீது வாகனத்தை மோதவிட்டு 9 பேர்கள் கொல்லப்பட்ட காரணமான நபர் கூறிய ஒற்றை வார்த்தை தற்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக நிறுத்தத்துடன் விளைவாக பாகிஸ்தானில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
பகல்கப் தீவிரவாத தாக்குதலின் எதிரொலியாக பயங்கரவாதத்துக்கு புகலிடம் அளிக்கும் பாகிஸ்தானை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்திய அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்துவது போன்ற முக்கிய முடிவுகள் அடங்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் அரசு இந்தியாவோடு இருந்த அனைத்து வகையான வணிக உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளது. கனடா தனது நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அட்டறிவாக எல்லை மூடப்பட்டதை சுட்டிக்காட்டி இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்பகுதி கொந்தளிப்பதுடன் உள்ளதால் பயணத்தை தவிர்க்குமாறு கனடா தனது பிரஜைகளுக்கு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் வரலாற்றில் ஐஸ்பிரித் பும்ரே புதிய சாதனையொன்றை படைத்துள்ளார். 2025 ஐபிஎல் சீசனில் மும்பை மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையே வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் ஜஸ்பிரித் பும்ரே வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருந்தார். லலித் மலிங்காவின் 14வது பழமையான சாதனை ஒன்றை முறியடித்துள்ளார். ஐபிஎல் தொடரின் 47வது லீக் போட்டி ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணிகளுக்கு இடையே நடைபெற்றது.